அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, சிவா கான்ஷியஸ்னஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், சிவா கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சிவனை தெரியும், அது என்ன சிவா கான்ஷியஸ்னஸ்? இப்போ இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா, இஸ்கான்லாம் போனீங்கன்னா கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்? கிறிஸ்துவர்கள் பார்த்திங்கன்னா கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. இப்போது சிவா பற்றி நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க? கோயிலில் சாமி கும்பிட்டுருக்கிறீங்க, வழிபாடு பண்ணியிருக்கீங்க. அதில் கல்வெட்டுக்களில் சிவனை பற்றி சொல்லியிருக்கோம், சித்தர்கள் சொல்லியிருக்கலாம், கதைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், புராணங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம், சினிமாக்களை பார்த்துருக்கலாம். இவ்வளோ தான் உங்களோட நாலேஜ். இப்போது ஒரு உயர் பரிமாண தெய்வங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது இந்த சிவா அல்லது சிவா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம மனிதர்கள் இருக்கோம் இல்லையா, இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் உண்டு. இப்போ நம்ம உயிர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஒரு உயிர் உண்டு. எல்லா மனிதர்களும் இயக்குகின்ற உயிர் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகள், அது ஜடப்பொருளாக இருக்கலாம், நகரும் உயிர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை, மனிதர்கள், விலங்குகள், செடி கொடிகள், பறவைகள், எல்லா புழு பூச்சி எல்லாத்துக்கும் ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், இந்த பூமிக்குன்னு ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் ஆர்கிடைப்பல் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு பேர். இந்த ஆர்கிடைப்ஸுடைய ஒரு போர்ஷன்ஸ் தான் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள், சிவா, விநாயகர், முருகர் இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆர்கிடைப்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால், தே ஆர் சூப்பர் கான்ஷியஸ், தே ஆர் செல்ஃப் அட்டானமஸ். அதாவது அவங்களுக்குண்டிய ஒரு சுதந்திரத்தில் அவங்க இருப்பாங்க. அவர்கள் தன்னை தானென்று உணர்ந்த நிலையில், ஒரு உயரிய நிலையில் அவங்க இருப்பாங்க. இப்போது இவர்கள் தான் மனிதர்களையோ பூமியை இயற்கையோ அல்லது பூமியை ஒரு சமநிலைப்படுத்தணும்னாலோ இவர்கள் தான் அதிபதி அப்படிங்கிறது தான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆன்மீகம். பிகாஸ் அவங்க தான் இந்த பூமியோடைய கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். நாம் இருக்கிறோம்னு சொன்னால் நம்மளையெல்லாம் ஒரு பாகமாக தான் அவங்க பார்ப்பாங்க, தன் அங்கமாக தான். எப்படி நான் என்னோடய விரலை பார்க்குறேன், இந்த விரல்கள், மூக்கு, கண், உதடு, காது, இதெல்லாம் சேர்ந்து தானே என்னுடைய உருவம். அப்போ இந்த நான் அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஐடென்டிட்டி எனக்கு கிடைக்குதில்ல, அது மாதிரி இவர்கள் நம்ம எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிலையும் ஒரு பாகமாக பார்ப்பாங்க. இப்போ இவர்கள் நம்மை வழிநடத்த வல்லவர்கள். இப்போது வேறு கிரகங்களிலிருந்தோ, வேறு பால்வெளிகளிலிருந்தோ, வேறு பரிமாணங்களிலிருந்தோ மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வர வேண்டும், அவங்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு சில ஞானங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வேற்று கிரகவாசிகள்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வேற்று கிரக உயிர்கள் அல்லது தெய்வங்கள் நம்மை வழிநடத்த வேண்டும்னு நினச்சா கூட நேரடியாக நம்மை அவர்களால் வழிநடத்த முடியாது. அவங்க இந்த ஆர்கிடைப்பல் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வழியாக தான் ஃபில்டர் ஆகி வர முடியும். இப்போ எப்படி நாம் ஒரு மனிதனாக எதுவாக இருந்தாலும் நம்ம மனதின் வழியாக தான் ஃபில்டர் ஆகுதோ, அந்த மாதிரி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தினுடைய, பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசிகளுக்கு உண்டான ஒரு மாற்றம் அப்படிங்கிறதோ அல்லது வழிகாட்டுதல் அப்படிங்கிறதோ வரும்னா இவர்களை தாண்டி தான் வந்தாகணும். ஏன்னா இவங்க தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள். இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா, சில காலகட்டங்களில் நமக்கு வெவ்வேறு ஏலியன் சிவிலைசேஷன்லேருந்து கான்டாக்ட் கிடச்சிருக்கு. வெவ்வேறு வேற்று கிரக உயிர்களிடந்தும் தெய்வங்களிடந்தும் வேறு பரிமாண அந்த உயிர்களிடந்தும் நமக்கு வழிகாட்டுதல் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க என்ன அலைவரிசையில் இருக்காங்களோ அதற்கேற்ற இந்த பூமிக்கு உண்டான இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் அலைவரிசையோட ஒருங்கிணைவில் நமக்கு அந்த வழி நடத்துவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, சிவனை சித்தர்னு சொல்லுவாங்க, சில பேர் மனிதர்கள்னு சொல்லுவாங்க, ஒரு ஏலியனும் சொல்லியிருக்காங்க, அவர் ஒரு வேற்று கிரகவாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் இது எல்லாம் என்னென்னு சொன்னால், இப்போ சில சமயத்தில் ஒரு முகமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கும், சில தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் மாறி இருக்கும். இதெல்லாம் என்னென்னு சொன்னால், அந்த ப்ளூ கலருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த வேற்று கிரக உயிர்களோ அல்லது வேறு ஒரு கான்ஷியஸ்னஸ், வேறு ஒரு டைமென்ஷன்லேருந்து வரக்கூடிய கான்ஷியஸ்னஸ்னுடைய வழிகாட்டுதல் நமக்கு நம் மனதுக்கு புரிந்துக்கிற அளவுக்கு என்னென்னு சொன்னால், இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற வழியாக நமக்கு ஃபில்டர் ஆகி நமக்கு வருதுன்னு சொன்னால், அந்த கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊர்லேயோ, வேறு ஒரு இடத்துலையோ, வேறு ஒரு காலகட்டத்திலையோ ப்ளூ கலரில் இருப்பார். இதெல்லாம் மிக்ஸ்டு பேக் ஆஃப் திங்ஸ். பட் இதெல்லாம் என்னென்னா, இந்த ஆர்கிடைப்ஸ் வழியாக மட்டும்தான் நமக்கு வர முடியும். இப்போ இந்த ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்கிறேனே, ஆனால் நம்ம இப்போ சைவ சித்தாந்தங்களில் சிவன் தான் உயர்ந்தவர், மற்றவங்க எல்லாம் அவருக்கு கீழே. வைணவத்தில் பெருமாள் நாராயணன் தான் முதன்மையான தெய்வம், உலகையெல்லாம் படைச்சார், பிரபஞ்சத்தை படைச்சார், மற்ற எல்லா தெய்வங்களும் அவருக்கு கீழே இப்படின்னு இருக்குது. இப்போ கிறிஸ்துவத்தில் அவங்க ஒரு பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்க, இயேசு தான் ஒரே மெசஞ்சர்னு சொல்லுவாங்க,
இஸ்லாமில் வந்து அல்லாஹ் தான் ஒரே இறைவன், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அவருடைய இறுதி மெசஞ்சர் வந்து ரசூல்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ நீங்கள் சிவாங்கிறவர் வந்து ஒரு ஆர்க்கிடைப்பல் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறீங்களே, அப்போது அவருக்கு மேலான ஒரு தெய்வம் இருக்குதா அப்படின்னு கேட்டு நீங்கள் குழம்பக்கூடாது. அதாவது இந்த உயரியது, பெரியது, சிறியது, உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படிங்கிறது எல்லாம் வந்து பூமி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயை. அந்த மாயையிலிருந்து பிறந்தது தான் இந்த மதங்கள் அனைத்துமே. அதனால தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் எந்த தெய்வத்தை பிரதானப்படுத்துதோ அந்த தெய்வம் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். மற்றது எல்லாமே அதனால் படைக்கப்பட்டவை, இல்லைன்னா அதனுடைய உத்தரவை ஏற்று கீழ் படியக்கூடியவை அப்படிங்கிற மாதிரி துணியில் எடுத்துகிட்டு போவாங்க. இது அனைத்துமே பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயையினுடைய எஃபெக்ட். பட் உண்மை இல்லை என்னென்னா, ஆர்க்கிடைப்ஸ் அப்படிங்கிறதுனால அவர்கள் குறைந்தவர்கள் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டுமே, ஓர் உயிர். அந்த உயிரினுடைய தன்மை என்னென்னா எல்லையற்ற தன்மை, இன்ஃபினிட் நேச்சர். அது என்ன பண்ணுது? தன்மை எல்லையற்றதாக இருக்கிறதுனால எல்லையற்ற படைப்புகளாக தன்னை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு படைப்பும் அதனுடைய ஒவ்வொரு தனித்துவமான வெளிப்பாடு, ஒரு தனித்துவமான அலைவரிசையில். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த மூலப்பொருளினுடைய ஒரு தனித்துவமான வெளிப்பாடு. நான் இறைவன், நான் ஒரு இறைவனின் அம்சம் அப்படின்றத வந்து நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுடைய அலைவரிசையின் உச்சம் தான் இறைவன். என்னுடைய அலைவரிசையின் உச்சம் தான் இறைவன். என்னோட பார்வையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் எனக்குள் அடக்கம்னு உணர்வேன். அந்த முக்தின்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்டேஜ் அது ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கோணத்திலிருந்து இருக்கப்படும் எல்லா படைப்புகளும் உங்களுக்குள் அடக்கம்னு பார்ப்பீங்க. அது மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டும்தான். அதுதான் இங்கே அனைத்துமாக இருக்கின்றது. அப்படிங்கும்போது சிவன் தாழ்ந்தவராகவும் இருக்க முடியாது, உயர்ந்தவராகவும் இருக்க முடியாது. தனித்துவமானவன் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த ஒன்று தான் இதாக இருக்குது. இப்போது ரஜினிகாந்தன் இருக்கிறாரு. படையப்பாங்கிறது அவர் போட்ட ஒரு வேஷம், பாஷாங்கிறது அவர் போட்ட வேஷம், அதில் வந்து முத்துங்கிறது அவர் போட்ட வேஷம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, பாஷா பெருசா இல்லை முத்து பெருசா இல்லை இது படையப்பா பெருசா? படையப்பாவுக்கு தான் வந்து வேல் இருக்குது, அவர் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம உருவாக்குறோம். ஆனால் எல்லாமே ரஜினி அப்படிங்கிற ஒரு மூலத்திலிருந்து உருவானதை தானே. ஒரு கரும்பு எடுத்துக்கங்க. கரும்புக்கு பக்கத்தில் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை சர்க்கரை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி இருக்குது. இது எல்லாமே அந்த கரும்புன்ற மூலப்பொருளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்ம மாற்றும் போது இந்த ஒரு பொருளை மாறிக்குது தானே. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய படைப்புகள். அப்படிங்கும்போது சிவன் ஆர்க்கிடைப்பல் லெவல் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதுனால அவர் தாழ்ந்தவர் நீங்கள் எடுத்துடக்கூடாது. சிவன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாருனா நம்மளோட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. இப்போ இதுவே சிவன் தான் மூலப்பொருள் நீங்கள் வேண்டிங்கனாலும், சிவன் தான் உயர்ந்தவன்னு வேண்டிங்கனாலும் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இருக்கிறது இங்கே ஒரு பொருள் மட்டும்தான். வெவ்வேறாக காட்சியளிக்கிறது, வெவ்வேறாக தோற்றமளிக்கிறது, வெவ்வேறாக தன்னுடைய இயக்கத்தில் அது இருக்கிறது, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி வந்து ஒட்டுமொத்த பூமிக்கு ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஒட்டுமொத்த பால்வெளிக்கு ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் இருக்கலாம். ஒவ்வொரு பால்வெளிகளுக்கும் ஒவ்வொரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அனைத்து பால்வெளிகளுக்கும் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், ஆர்க்கிடைப்பல் லெவல். அதே மாதிரி ஒட்டுமொத்த பொருளியல் உலகத்திற்கும் ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஒட்டுமொத்த உயர் பரிமாணங்களுக்கு ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அது போயிட்டே இருக்கும். இப்போது இந்த மதங்கள்லாம் சொல்லுது பார்த்தீங்களா, இவர் மட்டும்தான் பெரிய சாமி, மற்றவங்களாம் சின்ன சாமின்னு. அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு தான் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க. அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், இறைவன் அப்படின்னா எல்லையற்றவன், எல்லையற்றதுன்னு அர்த்தம் அதனோட தன்மை. அப்படிங்கும்போது எதை நீங்கள் வந்து மதங்கள் வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குதோ, அந்த உயர்ந்ததுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மதங்கள் சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே அல்டிமேட்னு சொல்கிறது எதுவுமே அல்டிமேட்டாக இருக்க முடியாது. அல்டிமேட்னு ஒன்று இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த மூலப்பொருள் என்பது இன்ஃபினிட் நேச்சர். இன்ஃபினிட்டுங்கும் போது அது ஒரு ஃபைனைட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கடவுளை ஒன்றே அனைத்துமாக உள்ளது, அனைத்தும் அந்த ஒன்றாலானது. அந்த ஒரு மூலப்பொருளினுடைய ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடு சிவா, ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடு நரசிம்மர், ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடு மகாலட்சுமி. இப்படி தான் அதை நீங்கள் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் இவ்வளோ தூரம் நான் அதை சொல்கிறேன்னா, சிவா இஸ் அன் ஆர்க்கிடைப் அப்படின்னு சொல்லிட்டா அவர் கீழான தெய்வம்னு நீங்கள் ஒரு தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது. அவரோட தன்மைங்கிறது வந்து நம்மளோட ஒட்டுமொத்த அந்த பூமியினுடைய கலெக்டிவ் கான்ஷியஸ்னுடைய ரெப்ரசன்டேஷன். சிவா இஸ் அன் ஆர்க்கிடைப், விநாயகர் இஸ் அன் ஆர்க்கிடைப், முருகர் இஸ் அன் ஆர்க்கிடைப். இதுவே வந்து இப்போது கிருத்திகை நட்சத்திரம் வந்து அவருடைய நட்சத்திரமாக இருக்குது முருகர். அந்த பிளேடியன் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்தார் அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னு சொன்னால், அந்த பிளேடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய, பிளேடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் நம்ம மனிதர்களுக்கு ஏதேனும் வழிகாட்டுதல் வந்திருந்ததுன்னா, அது இந்த முருகன் அப்படின்ற நம்மளுடைய ஆர்க்கிடைப்பல் எனர்ஜி வழியாக ஃபில்டர் ஆகிருக்கும். அதனால் வந்து முருகன் வந்து ஒரு வேற்று நட்சத்திரத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம்.
சரிங்களா? இங்கே இருக்கிறது வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வங்களும் சின்னது பெரியதுன்ற பாகுபாட்டுக்குள் நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தனக்குள்ளே நிகழக்கூடிய இறை வழிகாட்டுதல், ஆத்ம இறை வழிகாட்டுதல்ன்றது உங்களுக்குள்ள இறை வழிகாட்டுதல் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வழிகாட்டுதலோடு ஒருவனுடைய மனம் என்பது வந்து முழுக்க ஒருங்கிணைவில் இருந்ததுன்னு சொன்னால், அல்லது உங்களுடைய இறை வழிகாட்டுதல் எந்த தன்மையில் இருக்கோ அதே தன்மையில் உங்களோட மனம் இருந்ததுன்னு சொன்னால், அதை வந்து நீங்கள் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ்னு எப்படின்னு எடுத்துக்கலாம்னா அதே மாதிரி தான். இதுவும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், ஆனால் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். ஒரு ஒட்டுமொத்த விழிப்படைந்த சமூகம் இருந்ததுன்னு சொன்னால் மனிதர்களில், அந்த விழிப்படைந்த சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இருப்பார்கள்ன்றதுக்கு ஒரு சின்ன முன்னுதாரணமாக ஜீசஸ் வாழ்ந்துட்டு போனார். அதே மாதிரியான ஒரு அகச்சூழல் உங்களுக்குள்ளே உருவாக்குனீங்கன்னா செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக வந்து ஜீசஸ் மறுபடி திரும்ப வரணும் அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்லை. அவர் ஏற்கனவே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டார் எது ஒரு மனிதனுக்கு சாத்தியம்னு. அது உங்களுக்குள்ளே சாத்தியப்படுத்துனீங்கன்னா அது உனக்கு பேர் கிறிஸ்துவன் அப்படின்னு பேர். ஏன்னா கிறிஸ்துவன் என்பவன் வந்து தனக்குள் அந்த கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற அகச்சூழலை உருவாக்கியவன் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி கிறிஸ்துவம் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தன்னோட மதத்தை வளர்த்த வேண்டும் என்பதில் தான் அந்த மதமும் சரி, அந்த மதத்தை வளர்த்தும் குருமார்களும் அதன் மூலமாக தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதுன்ற ரேஞ்சில் தான் அந்த மதம் போயிட்டுருக்கு. மனிதர்களை வளப்படுத்துவதை காட்டிலும் மதங்கள் தன்னை வளப்படுத்திக் கொள்கின்றனங்கிறது தான் வந்து யதார்த்த உண்மை. ஏன்னா மதம் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கைகளை அது போதிக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வணங்குற தெய்வம் மட்டும்தான் ஒரே தெய்வம் அல்லது உண்மையான தெய்வம் அல்லது உயர்ந்த தெய்வம், மற்ற தெய்வங்களை நீ வணங்கக்கூடாது அப்படின்ற 2 நம்பிக்கையில் சேர்த்து பதிக்குது உன் மனசில். நம்ம தெய்வம் மட்டும்தான் உண்மையான தெய்வம். 2வது, மற்ற தெய்வங்களை நீ வணங்கினேன்னா நீ நிர்கதியாகி விடுவாய், நிராகரிக்கப்படுவாய், சொர்க்கத்தில் இல்லாமல் உனக்கு நரகத்தில் தள்ளப்படுவாய், கடவுளால் கைவிடப்படுவாய், சபிக்கப்படுவாய். நம்ம மதம்தான் சரி, நம்ம மதம்தான் நன்மை, நம்ம மதம்தான் ஒரே உண்மை, இப்படின்னே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனாலங்க நீங்கள் ஆன்மீகத்தை வந்து இந்த மத ரீதியாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க, மதத்துக்குள்ளேருந்து நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே இந்த ஏற்ற இறக்கங்கள்ன்ற நிஜம் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையாக கிடைக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் விளையாண்டுக்கணும். மதங்கள் ஏற்ற இறக்கங்களோடு பிறந்தவை, ஏற்ற இறக்கங்களிலிருந்து பிறந்தவைங்கிறதுனால மனிதர்களை அது வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களுக்குள் தான் வைத்திருக்கும். இந்த ஏற்ற இறக்கங்களுக்குள் இருக்கக்கூடிய மனிதர்கள் நான் பெரியவன் நீ சிறியவன் அப்படின்ற அந்த சண்டைக்கு போய் இந்த உலகத்தில் படுபாதகங்களை அவர்கள் செய்ய துணிவார்கள். ஒரு புனித நூலை வச்சுக்கிட்டே பல கொலைகளையும் பல பாதகங்களையும் அவர் செய்வார்கள். சமூகத்தில் நிம்மதி இருக்காது. நீங்கள் சர்ச்சில் போய் பாருங்கள், இந்து தெய்வங்களை பற்றி அவர்கள் எவ்வாறு சொல்கிறார்கள் அப்படின்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். சைத்தான், சாத்தான், நம்ம தெய்வத்தை விட்டுட்டு அந்த தெய்வத்துக்கு போயிட்டியா, இதே சேட்டை இவங்களுக்கு. இது கிறிஸ்துவத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மதங்களுக்கும் நான் பொதுவாக சொல்கின்றேன். அதனால் இந்த பை ப்ராடக்ட்ஸ்குள்ளே இருந்துட்டு நீங்கள் ஆன்மீகத்தை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனம் வந்து ஒரு குழம்பி தவிக்கும். அந்த வேறு ஒரு உயரிய ஆன்மீகத்தை நோக்கி நீங்கள் போகணுன்னு சொன்னால் கூட குற்ற உணர்ச்சி உங்களை பீடித்து கொள்ளும். எங்கே நான் வந்து என்னோட இறைவனை நம்பாமல் வேறொரு தெய்வத்தை நம்பி என்னுடைய தெய்வத்திற்கு நான் துரோகம் செய்கின்றேனோ அப்படிங்கிற ரேஞ்சிலெல்லாம் கொண்டு போயிடும். சிவா கான்ஷியஸ்னஸ் பற்றி பேசும்போது நான் இதெல்லாம் விளக்குவதற்கான காரணம், மதங்கள் எவ்வாறு உங்களை போதிக்கும். ஆர்கிடைப்பல் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு நான் ஒருத்தங்களுக்கு சொன்னதுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சிவன் தான் ஆதி மூலம் அப்படின்னு இருக்குது. ஆதி மூலம்தான் இருக்கிறது, ஒரே மூலம்தான் இருக்கிறது, ஆதி மூலம் மட்டும்தான். அப்போது நீங்கள் வந்து அதை பரசிவான்னு வச்சுக்கோங்க, பரமேஸ்வரன் வச்சுக்கோங்க. நீங்கள் வணங்குற சிவன் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஆர்கிடைப்பல் லெவல்னு வச்சுக்கோங்க. அதனால் அவர் குறைந்தவர்ன்ற அர்த்தம் கிடையாது. அவருடைய தன்மை ஆர்கிடைப்பல் லெவலில் இருக்குது அந்த உயிருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து சிவா கான்ஷியஸ்னஸ், கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். இப்போ சித்தர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிவா கான்ஷியஸ்னஸோட அவருடைய அலைவரிசைக்கும் மனிதர்களுடைய அலைவரிசைக்கும் ஒரு ஒருங்கிணைவு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம அவர்களை சிவசித்தர்கள், சிவயோகிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பூமியில் மனுஷனாக வாழ்ந்தார், கொஞ்ச நேரம் இங்கே தியானம் பண்ணார், அதுக்கப்புறம் போனார் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிவன் வந்து சித்தர்கள்னு நாம் வழிபடுவோம், சிவ யோகிகள்னு வழிபடுவோம். ஆனால் ஆர்கிடைப்ஸ் வந்து மனிதர்கள் அல்ல, அவர்கள் வந்து நம்மளுடைய கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். அப்போ இந்த சிவன் பூமியில் வாழ்ந்தார் அப்படின்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸை சேனல் பண்ணுவாங்க. அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னுடைய ஒரு வழிகாட்டுதலில் அவர்களுடைய மனம் அந்த ஒருங்கிணைவில் இருந்தது. அதனால் வந்து அந்த சிவனால் வழி நடத்தப்பட்டார்கள். சிவனால் வழி நடத்தப்படும் போது சிவனோட தன்மைக்கே நீங்கள் மாறும்போது நீங்கள் சிவனுடைய ஒரு பிரதிநிதியாக மாறுவீங்க. அது வந்து சிவன் வாழ்ந்தார் அப்படின்னு வந்து நமக்கு ரெப்ரசன்டேஷனில் வருது. எல்லாம் ஒன்று தான்.
பட் சிவா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஹீ இஸ் அன் ஆர்கிடைப், ஹீ இஸ் நாட் அ ஹியூமன். இதுதான் வந்து நான் புரிந்து கொண்ட ஆன்மீகம். சரிங்களா? இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலாகவே நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்கிறேன். சிவா கான்ஷியஸ்னஸ் மட்டும் பட்டு இல்லாமல் இந்த சிவா கான்ஷியஸ்னஸ் ஆர்கிடைப்னு சொல்லிட்டா அதில் என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அதுக்கெல்லாம் சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஒரு புரிதலை தரும் நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கேட்கலாம். உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கின்றன, பொதுவான கேள்விகள் இருக்கின்றனன்னா அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா ஒரு வீடியோ கால் மூலமாக உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள், பொதுவான கேள்விகள் அனைத்தும் கேட்கலாம். அது எந்த கட்டணமும் கிடையாது. பட் இதுவே வந்து என்கிட்ட ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், நான் கற்றுக்கொண்ட அந்த உயர் பரிமாண தெய்வங்கள் அளித்த அந்த உபதேசங்கள் இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் ஒரு 5 பேர் 10 பேராக இருக்கோம்னா உங்கள் இடத்திற்கு வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணி உங்களுக்கு அதை ஞானமாக போதித்துட்டு நான் வர்றதுக்கும் தயாராக இருக்கிறேன். அதற்கும் எந்த பிரதிபலன் நான் பார்ப்பதில்லை. பட் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள், ஆலோசனைகள் அதை குறித்து விவாதிக்கணும், அதுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா அது கட்டாயம் கட்டணத்துக்குரியது. சரிங்களா? உங்களுடைய தேவை என்னவோ அதை வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் மெசேஜில் எனக்கு அனுப்புங்க. ஐ வில் ரெஸ்பாண்ட் டு யூ. சரிங்களா? இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது, நிறைய தெளிவு பிறந்திருக்கின்றது. இந்த சேனல் என்பது வளர வேண்டும், மற்ற மக்களையும் சென்றடைய வேண்டும். அதற்கு நான் இந்த சேனலுக்கு உதவணும்னு நான் விருப்பப்படுறேன்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மேலே இருக்கிற என்னோடய ஃபோன் நம்பர் தான் அதனோட கூகுள் பே நம்பர். யூ கேன் கான்ட்ரிபியூட். நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை, உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம். மாற்றத்திலிருந்து வரும் ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து அதை பயன்படுத்தி நான் முழு நேர ஆன்மீகவாதி ஆகுவதற்கு அது எனக்கு நிச்சயம் உதவி செய்யும். சரிங்களா? உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி.